இப்போ புதுசாக நான் கஜாஃபால வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஜூஸர் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸி மாதிரி ரொம்ப பெருசு கிடையாது. எங்கே போனாலும் கேரி பண்ணிவிட்டு கூட போயிடலாம். இதில் ஜூஸ் அரைக்கலாம், இதில் வந்து சட்னி இட்னிலாம் அரைக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சின்னது. 400 வாட் தான். இது 1395 ரூபா. ரொம்ப சீப்பு தான் மிக்ஸியை விட. ஆனால் ரொம்ப பெருசாலாம் இருக்கும். நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே அரைக்கலாம். இந்த இதில் இந்த கிரைண்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள், சின்னதாக. அதில் இந்த ஸ்மூத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸு எல்லாமே அரைச்சிக்கலாம். ரொம்ப சீப்பு இது. நான் உங்களுக்கு போட்டு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அன்பேக்கிங். பாருங்கள், வாரண்டி கார்டு, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, மேனுவல்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஐஎஸ்ஐ முத்திரையும் இருக்குது. ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இது கிரைண்டர் வரப்போகுது. உங்களுக்கு சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஜூஸுக்கு ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு. இது வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு சின்னது. இப்போ மிக்ஸி, இவ்வளோ தான் மிக்ஸி பாருங்கள், இவ்வளோ குட்டி. நம்ம ஊருக்கு போனால் கூட கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா அரைக்கவும் அரைக்குது. இது என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. டு நாட் ரிமூவ், இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. இதுதான் பேஸு, இதில் வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா இதை சட்னியை தூக்கி இப்படி வைக்கணும். இது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இது எப்படி ஸ்க்ரூ டைப் தான். இப்படி திருகணும், திருகி இப்படி வெளியில் எடுத்துடணும். வெளியில் வச்சு இதில் தான் போடணும் நம்ம சட்னி, இதுக்கு உள்ள தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் இதில் போட்டுட்டு, இது வந்து கிரைண்டர் பிளேடு. இப்போ இந்த பிளேடை தூக்கி இப்படி மூடணும். இப்போ மூடிட்டு, இப்போ இதை கவுத்திங்கன்னா கீழே கொட்டாது. இப்போ இதுக்குள்ளே வச்சிடணும். இந்த ஓப்பனில் இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பனில் இப்படி வச்சுட்டா லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகி இப்போ ப்ளக்கை சொருகி போட்டு அரைக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கணும். கீழெல்லாம் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இதை பிளேடு இருக்குது பாருங்கள், இந்த பிளேடை தூக்கி இதில் மூடணும். மூடி ஸ்க்ரூ பண்ணணும். மூடிட்டு இப்படி கவுத்து வச்சுட்டோன்னா கொட்டாது. இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல்லாக ஜூஸ்லாம் அரைச்சதுக்கப்புறம் இப்படி கவுத்துக்கணும். கவுத்துட்டு இப்படி திருகிக்கணும். ஓகேவா? நல்லா வருது. வேணால் நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாரில் எடுத்து தேங்காய் கூட்டுக்கு போட்டு விடலாம். பச்சை மிளகா, ஜீரகம், இது எல்லாத்தையும் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி அரைக்கிறதுக்கு, கொஞ்சோண்டு பெருங்காயம், எல்லாத்தையும் போட்டு இந்த பிளேடை வச்சு மூடுறோம். அந்த பிளேடு தான் மூடி இதுக்கு ஸ்க்ரூ பண்ணணும். நல்லா ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாரில் கொண்டு வைக்கணும். இந்த இடத்துல ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோலில் இந்த இது கேட்ச் ஆகணும். போட்டு திருக்கிட வேண்டியதுதான். போட்டு நல்லா அழுத்தி திருகிடிங்க. திருகினா இப்போ எடுக்க வரல பாருங்கள். ஃபுல்லாக தூக்கினா கூட இப்படி ஃபுல்லாக தான் வருது. இப்படி ஃபுல்லாக தான் வருது, எடுக்க வரல. அந்தளவுக்கு ஏர் டைட்டாக பண்ணிடணும். இப்படி சுவிட்சை ஆன் பண்ணினாலே அரைச்சிரும். பாருங்கள், இப்படி ஒரு திருகிட்டு எடுக்கணும். எடுத்திங்கன்னா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். சட்னிக்கும் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னிக்கு பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு. இது கூட்டுக்கும் வச்சுக்கலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது கூட்டுக்காக அரைச்சிருக்கேன். இப்போ பிளேடை மூடி இப்படி எடுத்தேன். வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது.